அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களையும் அவருடைய தலைமை பண்புகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று இயேசுவிடம் இருந்த தன் கட்டுப்பாடு என்னும் ஆளுமை பண்பு. உண்மையில் தன் கட்டுப்பாடு, தன்னடக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பண்பு, மிகப்பெரிய ஒரு கொடை. எல்லா தலைவர்களுக்கும் அது எளிதாக கைகூடுவதில்லை. மாபெரும் தலைவர்கள், ஞானிகள், புனிதர்கள் தன் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். இயேசுவும் அவ்வாறு தன் கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். அவர் எப்போதும் தன்னுடைய சொல், செயல், உணவு முறை போன்ற அனைத்திலும் தன் கட்டுப்பாடு உடையவராக இருந்தார். பல எடுத்துக்காட்டுகள் விவரித்திருக்கின்றன. ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 12:1. அன்று ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். இந்த செய்தி மறைமுகமாக ஒன்றை சொல்லுகிறது. ஓய்வு நாளில் கதிர் கொய்தல் என்று தலைப்பிடப்பட்டுகிறது. பரிசேயர்கள் அதை கேள்விக்குட்படுத்துகிறார்கள். ஓய்வு நாளில் உம்முடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்கிறார்களே. இயேசு அதை நியாயப்படுத்துகிறார். இதிலே நாம் கூர்ந்து பார்த்தால் ஒன்றை கவனிக்கிறோம். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். ஆனால் இயேசு கதிர்களை உண்ணவில்லை. இயேசுவுக்கும் நிச்சயமாக பசியாக இருந்திருக்கும். ஆனால் இயேசு கதிர்களை கொய்தார், உண்டார் என்று எழுதப்படவில்லை. அவருடைய சீடர்கள் தான் பசி தாங்க முடியாமல் கதிர்களை கொய்து உண்ணத் தொடங்கினார்கள். இயேசு உண்ணவில்லை. இயேசு தன் கட்டுப்பாடோடு இருந்தார். இயேசுவுக்கு எப்பொழுது உண்ண வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டிய தேவையில்லை என்ற ஞானம் இருந்தது. அவர் 40 இரவும் பகலும் உண்ணா நோன்பு இருந்தவர் அல்லவா. எனவே சில நேரங்களில் அவர் வயிறார உண்டார், சில நேரங்களில் பட்டினி கிடந்தார். இந்த நேரத்தில் இயேசு உண்டதாக பதிவு செய்யப்படவில்லை. அவருடைய சீடர்கள் தான் கதிர்களை கொய்து உண்டார்கள். ஆகவே இயேசுவிடம் இந்த தன்னடக்கம், தன் கட்டுப்பாடு இருந்தது. பவுலடியார் சொல்கிறார், எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடைக்கவோ, நிறைவோ குறைவோ, எச்சூழ்நிலையிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அந்த பயிற்சியை அவர் இயேசுவிடமிருந்தான் கற்றிருக்க வேண்டும். இயேசு தன் கட்டுப்பாடு உடையவராக இருந்தார் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. மாபெரும் ஆளுமைகள் தங்களுடைய வாழ்வில், தங்களுடைய பணியில், தங்களுடைய சொல்லில், தங்களுடைய செயலில் கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை போல நாமும் தன் கட்டுப்பாடு கொண்டு வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.